Hi, welcome to part 2 of Sita making video. காலு கையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்ட் 1ல அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. இப்போ நம்ம 2 காலையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாடியை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துலேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் ஆரம்பிக்குது ஃபார் த ரவுண்ட் 1. ரவுண்ட் 1 போடுறப்போ கவனமாக போடுங்க. இந்த செயின்ஸ் நடுவில் இருக்கிறனால we tend to skip இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 6 வரைக்கும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ரவுண்ட்ஸ் 1லேருந்து 6 வரைக்கும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்ததான் ரவுண்ட் 7லேயும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஆனால் இந்த ரவுண்டில் வந்து பேக் லூப்ஸில் ஒர்க் பண்ணணும். அடுத்ததாக ரவுண்ட் 8ல் 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் 1 டிக்ரீஸ் அப்படின்னு போடுங்க. இந்த பேட்டர்னை நீங்கள் இந்த ரவுண்டில் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும் இந்த ரவுண்டில். அடுத்ததாக ரவுண்ட் 9ல் சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான், மேக்கிங் 18 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டு. இப்போ இந்த ரவுண்டோட கடைசி ஸ்டிச்சை போடுறப்போ எல்லோ யான் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பஸ்ட் போர்ஷன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணுறப்போ எல்லோ யானை சேர்த்து விட்டுக்கிறேன். அடுத்து ரவுண்ட் 10ல் எந்த வித இன்க்ரீஸும் கிடையாது. எல்லோ யானை வச்சு சுற்றி ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க, மேக்கிங் 18 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்டு. எல்லோ யான் வந்து திக்கான நூல், அதனால தான் ஒரே நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் போட்டாலும் இட் லுக்ஸ் அ பிட் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் திக்காக தெரியுது. அடுத்த ரவுண்டில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும் இன்க்ரீஸஸ் போட போகிறோம். ஸோ ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ், சிங்கிள் க்ரோஷே அப்படின்ட்டு முன்னால் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். மொதல் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ், அடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் முன்னால் போட்டு வரேன். இதுக்கப்புறம் ரிமைனிங் நம்மளுக்கு இந்த ரவுண்டில் 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிடலாம். ரவுண்ட் 12ல் எந்த ஒரு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது, சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். மொத்தம் இந்த ரவுண்டில் 22 ஸ்டிச்சஸ் இருக்குது. அட் திஸ் பாயிண்ட் நம்ம கால் வந்து ஸ்டஃப் பண்ணால் பண்ணிக்கலாம். ஏன்னா கையெல்லாம் அட்டாச் பண்ண பிறகு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். மேக் ஷூர் யூ டேக்கிங் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் ஸ்டஃபிங் அண்ட் தென் ஸ்டஃபிங் இட் இன்சைட். மொத்தமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணோம்னா உள்ளே போகவே போகாது. ரவுண்ட் 13ல் we going to attach the arms. So it goes like this. First இந்த ரவுண்டில் ஒரு டிக்ரீஸ் போடுங்க. டிக்ரீஸ் போட்டதுக்கப்புறம் 8 சிங்கிள் க்ரோஷே. 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு டிக்ரீஸ். அந்த டிக்ரீஸ் போட்டதுக்கப்புறம் கையை அட்டாச் பண்ணிடலாம். இந்த ஸ்டிச்சை வந்து இப்படி வெளியில் எடுத்து விட்ருங்க. நம்ம இந்த ஸ்டிச்சுக்குள்ளே தான் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். அண்ட் இந்த பக்கம் நம்ம பாடியில் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து லாக் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. இந்த நூலை நான் வந்து இந்த பக்கம் விட்டுடுறேன். ஸோ தட் இட் கோஸ் இன் டு த சிங்கிள் க்ரோஷே ஜாயின் தட் வி ஆர் டூயிங் ரைட் நவ். இந்த நூலை இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான். இந்த கை அட்டாச் பண்ணியாச்சு. திரும்பி இந்த இடத்துல 8 சிங்கிள் க்ரோஷே போடணும். 8 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கும் இந்த ரவுண்டில். அந்த கையை எப்படி அட்டாச் பண்ணோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற இந்த மொதல் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாடியில் இருக்கிற ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ எப்பயும் போல் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிக்ரீஸ்,
ஃப்ரண்ட் லூப்ஸில் மட்டும் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஒரு டிக்ரீஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். அண்ட் while I'm doing that, இந்த கையிலேருந்து வர நூல் இருக்குல்ல, இதை வந்து உள்ளே சேர்த்து வச்சு க்ரோஷே பண்ணிட போகிறேன். ஸோ அதில் தொங்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மீதி இதை போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆல்சோ சேர்த்து க்ரோஷே பண்ணுறதுனால இட் லாக்ஸ் இன் எவ்ரிதிங். சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். இப்போ நம்ம எந்த இடத்துல இந்த கையை ஜாயின் பண்ணோமோ அந்த ஸ்டிச்சுக்கு வந்துடுவோம். அந்த ஸ்டிச் வந்து வில் நாட் பி ஒர்க்ட் இன் திஸ் ரவுண்ட். அந்த ஸ்டிச்சை நம்ம வந்து விட்டுருவோம். என்ன பண்ண போகிறோன்னா, இன்ஸ்டெட் இங்கே கையில் வந்து ரிமைனிங் 6 ஸ்டிச்சஸ் இருக்கும், அது மேலே சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஆஃப்டர் திஸ் டிக்ரீஸ் கையில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் தட் இஸ் அன்ஒர்க்ட், அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 6 சிங்கிள் க்ரோஷே அரவுண்ட் த ஆர்ம் போட்டுட்டு வர போகிறோம். ஸோ இதை சுற்றி 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு வரேன். இங்கே சுற்றி சிங்கிள் க்ரோஷே 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் பேக் சைடில் நம்மளுக்கு 8 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. அது எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக போட்டுடலாம். நான் அப்போதே சொல்லியிருந்தேன், இங்கே நடுவில் ஜாயின் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண மாட்டோம், அதை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து பின்னால் இருக்கிற 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. இந்த 8 சிங்கிள் க்ரோஷே போடுறப்போ இந்த பக்கம் கையிலேருந்து வர நூலை சேர்த்து டக் பண்ணி தான் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ தட் வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட் எனிமோர். இப்போ இந்த கையில் சுற்றி 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணோம்ல, அந்த ஸ்டிச்சை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கிற 6 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அட் திஸ் பாயிண்ட் கண்டிப்பாக ஸ்டஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டிக்ரீசஸ் போட ஆரம்பிச்சிடுவோம் அண்ட் இட் பிகம்ஸ் ஹார்டர் டு ஸ்டஃப். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து பொறுமையாக லெக்ஸை ஸ்டஃப் பண்ணுங்கள். A larger hook might be super useful to do this. நடுவில் எதுவும் கேப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரவுண்ட் 15 போட போகிறோம். ரவுண்ட் 15ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரவுண்ட் 13ல் நம்ம கையை அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச் தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. ஸோ அதையும் அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் போட்டுருங்க. ஒரு டிக்ரீஸ் போட்டதுக்கப்புறம் 4 சிங்கிள் க்ரோஷே. 4 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு டிக்ரீஸ். அதுக்கப்புறம் இந்த கையில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ் அப்படின்னு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். இப்போ கையில் நம்மளுக்கு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும், அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ் அண்ட் we are bringing it down to 4 stitches. சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் போட்டதுக்கப்புறம் பின்னால் இருக்கிற பக்கத்துக்கு வந்துடுவோம். இங்கே என்ன போட போகிறோன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே, திரும்பி ஒரு டிக்ரீஸ் அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதோட பேக் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. திரும்பி அந்த பக்கம் கையில் ஒரு 6 ஸ்டிச்சஸ் இருக்கும்ல, இங்கே வந்து என்ன போடணுன்னா, ஒரு டிக்ரீஸ் அண்ட் சிங்கிள் க்ரோஷே, ஒரு டிக்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அதோட நம்மளுக்கு இந்த ரவுண்டு முடிஞ்சிடும். அண்ட் ரவுண்ட் 15ஓட நம்மளுக்கு ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு. ஸோ வென் யூ ஒர்க்கிங் த லாஸ்ட் ஸ்டிச் ஆஃப் ரவுண்ட் 15 ஸ்கின் கலர் யானை வந்து அட்டாச் பண்ணிடுங்க. ஸ்கின் கலர் யானை அட்டாச் பண்ணோன்னே இங்கே முன்னால் ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே இருக்கும், அதை வந்து போட்டுருங்க. நான் வந்து கொஞ்சம் பாடியை ஸ்டஃப் பண்ணிட்டு வந்திருக்கேன். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் அகெயின் ஒரு டிக்ரீஸ். அப்புறம் இங்கே ஒரு 4 சிங்கிள் க்ரோஷே இருக்கும், அதை போட்டுருங்க. போட்டுட்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கையிலையும் ஒரு டிக்ரீஸ் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் இருக்கும், அதை போட்டோம்னா இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்த ரவுண்டுக்கு ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ் அப்படின்னு 5 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணுங்கள்.
சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் அப்படின்ட்டு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண பிறகு இங்கே ஒரு 10 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். கடைசியாக இந்த ரவுண்டில் 1 அன்வொர்க் ஸ்டிச் இருக்கும். அதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு மொத்தமாக இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 11 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ் டு ஸ்டஃப் த டால். இதுக்கு அடுத்த ரவுண்ட் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஸ்டஃப் பண்ண முடியாது. ரவுண்ட் 8க்கு என்ன பேட்டர்ன்னா ஒரு டிக்ரீஸ் அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு 3 டைம்ஸ் இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணணும். கடைசியாக 2 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு டிக்ரீஸ் போடணும். நம்மளுக்கு ரவுண்டில் 7 ஸ்டிச்சஸ் தான் இருக்குது. அடுத்ததாக ரவுண்ட் 19ல் எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. அவ்வளோதான், நெக்கும் ஒர்க் பண்ணிட்டோம். இதோட நம்ம பாடியை போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஹெட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து ஃப்ரண்ட் லூப்ஸில் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது an increase in each step, making 14 single crochet in this round. ரவுண்ட் 2க்கு என்ன பேட்டர்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே அண்ட் an increase அப்படின்னு சுற்றி போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஹிடனாக இருக்கும், ஸோ அதை கவனமாக பார்த்து போடுங்க. இனிமேல் 2 லூப்லேயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த ரவுண்டில் என்ன பேட்டர்னா 2 சிங்கிள் க்ரோஷே அண்ட் an increase. இப்படியே இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம்னா நம்மளுக்கு 28 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்ததாக ரவுண்ட் 4க்கு என்ன பேட்டர்னா 3 சிங்கிள் க்ரோஷே அண்ட் an increase. இதையே 7 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த ரவுண்டில் ரிப்பீட் பண்ணோம்னா 35 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்ததாக ஒரு 8 ரவுண்ட்ஸுக்கு சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். ஒரு ரவுண்ட்லேயும் 35 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஆனால் நடுவில் ஐஸ் அட்டாச் பண்ணோம். அதனால் ரவுண்டு 5லேருந்து ரவுண்ட் 8 வரைக்கும் சுற்றி சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.